குட் மார்னிங் சோல்ஸ். எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சாங்காக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பயங்கரமாக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிட்டு பாட்டு தேடிட்டு இருந்தேன். 2ஆம் தந்திரம்ல லாஸ்ட் ஃபியூ சாங்ஸ் மட்டும்தான் பெண்டிங் இருந்துச்சு. அதில் இந்த சாங் தான் ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் என்னோட மென்டீஸ் எல்லாருக்கும் இதை பற்றி நான் பேசியிருந்தேன். கரெக்டாக அதோட மேட்ச் ஆகிற மாதிரி அஃபர்ம் பண்ணுற மாதிரி காடோட அந்த சாங் எனக்கு பயங்கர சந்தோஷத்தை கொடுக்குது. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அதுவுமா. அதாவது நியூ ஸ்டார்ட், நியூ பிகினிங். எங்கன்னா எதுலன்னா நம்மளோட தாட் ப்ராசஸில் நம்மளோட மைண்ட் செட்டை மாற்றணும் அப்படின்றது தான் காட் இங்கே சொல்ல வராரு. அதை அவர் திருமூலர் அவர் மூலமாக நம்ம கிட்ட பேசுகிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ஒன்றுமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அழுக்கு இருக்குது இல்லையா, நம்மளோட மனசுக்குள்ள, நம்மளோட பாடியில் எல்லாத்தையுமே நீங்கள் வச்சுக்கோங்க. பாடி மைண்ட் எல்லாமே ஒரே ஒரு உருவத்துக்குள்ளே தான் ஆப்ரேட் ஆகுது. மைண்ட் என்ன வேற எங்கேயோவா இருக்குது? இந்த பாடிக்குள்ளே தான் அந்த மைண்ட் இருக்குது. அந்த சோலும் இந்த பாடிக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த பாடியோட பியூரிட்டி, அதுக்கப்புறம் அந்த மைண்டோட பியூரிட்டி, அந்த சோலில் ரியலைஸ் பண்ணக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரிமூவ் பண்ணுது. ஜஸ்ட் வாஷ் பண்ணுது. வாஷ் பண்ணி ஒரு வாஷிங் மிஷினில் போட்டு நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிட்டா கொஞ்சம் கூட அழுக்கே இல்லாமல் அப்படியே ஒரு ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் போது அது எப்படி இருக்கும்? அது பயங்கரமாக பளிச்சுன்னு இருக்கும். அது பளிச்சுன்னு இருக்கும்போது அது என்ன பண்ணுதுன்னா, அது ஒரு மேக்னட்டாக மாறுது. அந்த பாடியும் சரி, அந்த சோலும் சரி, அந்த மைண்டும் சரி ஒரு மேக்னட்டாக மாறி இந்த யூனிவர்ஸோட பயங்கரமாக கனெக்ட் ஆகி யூனிவர்ஸோட பவரோட, அந்த டிவைனோட பவரோட பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். இப்படி கனெக்ட் ஆகும்போது அந்த பீயிங் ஆக்சுவலாக ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்காக தானே இருக்கணும். அது எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு மாதிரி ஒரு சைலன்ஸில் பெருசாக யாருக்கும் எந்த யூஸும் இல்லாத மாதிரி ஒரு டார்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பீயிங்காக இருக்க வாய்ப்பே கிடையாது. இம்ப்யூரிட்டிஸ் ரிமூவ் ஆயிடுச்சுன்னா அவங்க முன்னாடியை விட பெட்டராக தான் இருக்கணுமே தவிர, முன்னாடியை விட வேறு மாதிரி வேறு டிஃப்ரெண்ட் வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எனக்கு லாஜிக்கலாக என்ன புரியலை அப்படின்னா, அந்த ஸ்பிரிச்சுவலாக மாறுறவங்களில் மேக்ஸிமம் எல்லாரும் என்ன ஆயிடுறாங்கன்னா, ஒரு மாதிரி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுவுமே உண்மை இல்லை, எதுவுமே நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆயிடுறாங்கன்னா, ஒரு சைலண்ட்டாக இருக்கிற இடமே தெரியாமல் ஒரு மாதிரி ஒரு அமைதியான ஒரு லைஃபுக்குள்ளே போயிடுறாங்க. அது அப்படி போகிறதுனால என்ன மிஸ்டேக் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்கள அவங்க இன்ஸ்பயர் பண்ண தவறிடுறாங்க. மற்றவங்க யாருக்குமே நேச்சுரலாக லைஃப்பில் இருக்கக்கூடிய கஷ்டம், நஷ்டம், அதே சமயம் சந்தோஷம்னு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்களை பார்க்கும்போது இவங்கள மாதிரி மாறணுன்ற எண்ணம் யாருக்குமே வராது. அதானே உண்மை. ஏன்னா இப்போ நானே ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி லாஸ்ட் 1 இயராக பேசுகிறேன்னா, என்னை பார்த்து நிறைய பேர் பயப்பட தான் செய்கிறாங்க. யார் என்கிட்ட வராங்க அப்படின்னா, ரொம்ப பெயின் தாங்கவே முடியல. அவங்க வாழ்க்கையில் அழுத்துற மாதிரியான ஒரு பாரம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கு மேலே நான் செத்துருவேன் அப்படின்ற நிலையில தான், இதுக்கு மேலே என்ன ஆனால் என்ன, அதனால இவங்க சொல்கிறத நம்ம கேட்போம்னு சொல்லிட்டு வர்றவங்க மட்டும்தான் என்கிட்ட வர்றாங்களே தவிர, ஓரளவுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இல்லாமல் நேச்சுரலாக லைஃப்பில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி இருக்கும் இல்லையா, இன்பம் துன்பம் கலந்த சுழற்சி, துன்பம் ரொம்ப அதிகமாக இல்லாமல் 2 பேலன்ஸ்டாக இருக்கிறவங்க யாருமே என்கிட்ட வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்குமே ஒரு பயம். இவகிட்ட போனோம்னா சாமியார் மாதிரி மாற்றிடுவாங்க, இவ நம்மளை சாமியார் மாதிரி ஆக்குறாலும் ஆக்கிடுவா, ஒருவேளை இவளே சாமியாராக ஆயிட்டா போல இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டா போல, ஸ்பிரிச்சுவாலிட்டி காடு இப்படியே பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. எனக்கு என்னென்னா, நான் உள்ள எனக்கு ஆகிற டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் அவங்க என்னைய பார்க்குறது, அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டியை பற்றி சொல்கிறதுக்கும் சுத்தமாக எனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாறிக்கிட்டே இருந்தேன். நான் முந்தின நாளை விட அடுத்த நாள் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருப்பேன். அப்படி ஒவ்வொரு நாளுமே என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா, பயங்கரமாக ஒரு பெஸ்ட் ஹியூமன் பீயிங்காக நான் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா கெட்ட எண்ணங்கள், அப்புறம் தப்பான தாட்ஸு, மற்றவங்கள குறை சொல்கிற எண்ணம் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு, அதுக்கப்புறம் இந்த லைஃப் பற்றின ஃபியரு, ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு ஃப்யூச்சரை பற்றின பயம், அதே மாதிரி பாஸ்ட்டை பற்றின ஏதாவது ஒரு கவலைகள், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் எப்படி வாழணுமோ அந்த மாதிரி நான் வாழ ரெடி பண்ணி ஒவ்வொரு நொடியும் நான் ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக நான் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் நான் பேசுறது எல்லாமே அதுக்கு எல்லாமே காரணம் இறைவன் தானே. அப்போ நம்ம இறைவன் மேலே தான் நம்ம கிராட்டிடியூடோடு இருக்கணும். அதனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம இறைவனை தான் சொல்ல முடியும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் பதிலாக இருக்குது. என்னோட ஹெல்த் சரியாயிடுச்சு, அதுக்கப்புறம்
என்னோட தாட் ப்ராசஸ் வந்து பயங்கரமா மாறிடுச்சு. பிசினஸ்ல நான் வந்து போடக்கூடிய அந்த எஃபோர்ட்ஸ் வந்து ரொம்ப வண்டர்ஃபுல்லா இருக்கு. அதாவது முன்னாடி வந்து ஒரு 10 மணி நேரம் நான் உழைச்சு ஒரு விஷயத்த கண்டுபிடிப்பேன்னா, இப்ப வந்து என்னால வந்து ஒரு 10 மினிட்ஸ்லயே அந்த விஷயத்த என்னால கண்டுபிடிக்க முடியுது. என்ன இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இறைவன் வந்து இன்ட்யூஷன் மூலமா சொல்றாரு. ஸோ எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஈஸியா, சிம்ப்ளிஃபைடா அதே சமயம் மிராக்குலஸா மாறிருச்சு. நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவங்க சொல்றதுக்கும், மத்தவங்க பார்த்து என்ன பார்த்து வந்து யோசிக்கிறதுக்கும், என்னோட லைஃப்‌க்கும் ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு. அது வந்து என் கூட இருக்கிறவங்களால தான் புரிஞ்சுக்க முடியுது. அவங்க எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இல்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தி நம்ம தான் தப்பா புரிஞ்சு வச்சுருக்கோம். நந்தினி வந்து ஷி இஸ் லிவிங் எ கிரேட் லைஃப். அப்ப நம்மளும் வந்து இந்த மாரி பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈஸியா மாறிடுறாங்க. பட் ஆனா என்ன பத்தி சரியா தெரியாம ஜஸ்ட் ஒரு கான்டாக்ட்ன்ற லெவல்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பெயின்ல இருக்கிறவங்க மட்டும் தான் வர்றாங்களே தவிர மத்தவங்க யாரும் வர்றதில்ல. அப்ப எங்க அந்த டிஃபரன்ஸ் இருக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணேன்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தோஸ் பீப்பிள். அந்த ஸ்பிரிச்சுவலா உள்ள வர்ற ஆளுங்க எல்லாருமே என்ன ஆயிடுறாங்கன்னா, எது மேலயும் வந்து விருப்பம் இல்லாம இருக்கிறது தான் கரெக்ட்டு. எந்த இதுவுமே இல்லாம இருக்கிறது தான் கரெக்ட்டுன்னு சொல்லிட்டு, ஒரு மாதிரி அடுத்தவங்கள இன்ஸ்பயர் பண்ணாதபடியான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிடுறாங்க. இதுல என்ன பியூட்டினா, நீங்க கேட்கலாம், ஏன் அப்ப கடவுளா பார்த்து வந்து அ அவங்க தான் ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்கல்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்காங்களே, என் கடவுளே அவங்கள உயர்த்தக்கூடாதா அப்படின்னு கேட்டா, அங்க தான் வந்து காட் வந்து ஒரு பெரிய அ ஒரு லாவ வச்சிருக்காரு. அது என்ன லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவல் வில். இண்டிவிஜுவல் வில்லுனா உங்களுக்கு விருப்பம் இருக்கணும். நீங்க நான் வந்து ஒரு பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர இன்ஸ்பயர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நெறைய பேருக்கு வந்து இறைவனோட கலந்த வாழ்க்கையில நீ பெருசா சாதிச்சு, நெறைய பேரோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்த கொண்டு வரலாம். நீங்கலாம் வாழ்றத விட என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப 1000 டைம்ஸ் வந்து ஒரு கிரேட்டர் லைஃபா இருக்கும். இப்படித்தான் வாழணும் அப்படின்ற மாதிரியான ஒரு உதாரணமா மாற முடியும். அப்படின்ற ஆசை எனக்கு இருக்கு. அதுக்கேத்த மாரி என்னைய உயர்த்துங்க அப்படின்னு சொல்லி, நீங்க வந்து அதுக்கு வந்து அந்த அந்த விருப்பத்த வந்து கடவுள்கிட்ட தெரிவிக்கணும். ரெடினஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ரெடினஸ்னா, நான் ரெடியா இருக்கேன். இப்ப திடீர்னு வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து, "நீ வந்து வேர்ல்டுலயே நம்பர் 1 ரிச் பெர்சன் ஆகணும்னு ஆசைப்படு" அப்படின்னு சொன்னா, எல்லாரும் அத உடனே ஓகேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சும்மா ஆசைக்கு வேணா சொல்லுவாங்களே தவிர, அவங்களோட இன்னர் ஹார்ட்ல என்ன இருக்கும்னா, நம்மலாம் அந்த மாரி மாறிற முடியுமா? நம்மளுக்குலாம் அந்த திறமை இல்ல. நம்மளுக்குலாம் அந்த இது இல்ல. நம்ம இந்த குடும்பத்திலருந்து வந்திருக்கோம். நம்ம இப்படி படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி, நம்மளே நம்மளுக்குள்ள நெறைய பிளாக்ஸ போட்டு வச்சிருப்போம். அந்த பிளாக் என்ன பண்ணும் அப்படின்னா, இறைவன் வந்து நம்மள வந்து நம்மளுக்கு தகுதியான ஒரு இடத்த போக விடாதபடி, நம்மளே அந்த செல்ஃப் பிளாக் போட்டு வச்சிருக்கனால, அவரால எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா, டிவைன் ரூலே அப்படிதான், அந்த யுனிவர்ஸோட ரூலே அப்படிதான் எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. உள்ள இருந்து எனக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அந்த விருப்பத்துக்கு நான் தகுதியானவங்க தான். அந்த விருப்பம் வந்து நடந்தா நான் அந்த உலகத்திலே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவேன் அப்படின்றத வந்து நம்மளுக்குள்ள அந்த ஒரு கிளாரிட்டி இல்லாதனால தான், நெறைய ஸ்பிரிச்சுவல் பீப்பிளால வந்து பெரிய லெவல்ல வந்து ஆ ஸ்பிரிச்சுவாலிட்டில போறவங்கள வேணும்னா இன்ஸ்பயர் பண்ணுவாங்களே தவிர, பட் காமன் பீப்பிள அவங்களால இன்ஸ்பயர் பண்ண முடியாம போயிடுச்சு. அப்ப எனக்கு இது வந்து லாஜிக்கா கனெக்ட்டே ஆகல. அதனால நான் வந்து 2 நாள் முன்னாடி வந்து நான் ஒரு தியரி ஐடென்டிஃபை பண்ணி, ஆ நீங்க என்னவாகணும்னு நெனைக்கிறீங்களோ, அதுக்கு நீங்க தகுதியானவங்களா அப்படின்னு சொல்லி முதல்ல உங்க மனசுக்குள்ள உங்கள வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. அப்புறம் ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான நியாயமான காரணத்த வந்து இறைவன் கிட்ட வந்து நீங்க வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்து அத வந்து அப்படியே வந்து ஒரு எழுதிட்டு குளிக்கும்போதோ, அந்த ஹோலி டிப்ன்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு குளத்துல முங்கும்போதோ, அந்த தண்ணிக்கு ஒரு பவர் இருக்கு. அதுல வந்து அத நான் இப்பலாம் நான் ஹோலி டிப்ன்றது நான் வந்து எந்த குளத்தலாம் சொல்றதில்ல. நீங்க குளிக்கும்போதே நீங்க அந்த தண்ணியிலேயே வந்து இறைவன் கிட்ட வந்து அத சொல்லுங்க. எனக்கு இந்த விருப்பம் இருக்கு. இந்த விருப்பத்துக்கு நான் தகுதியானவ தான். இது நான் வந்துச்சுன்னா, நான் இந்த யுனிவர்ஸுக்கு நான் பதிலுக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் எடுங்க. அதுக்கப்புறம் அத சரண்டர் பண்ணிருங்க இறைவன் கிட்ட. இது நடந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். நடக்கலனாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன்னா, உங்க பிளான் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் என்னோட விருப்பத்த மட்டும் தான் தெரிவிச்சுக்கிட்டேன். ஆனா, நீங்க எனக்கு என்ன நல்லதோ பண்ணுங்க. எந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல நான் இருந்தேன்னா, என்னால வந்து நான் நெனச்ச மாதிரியான வாழ்க்கை, என்னோட தகுதியில ஒரு பெஸ்ட் சூப்பர் ஹியூமன் பீயிங்கா நானும் வாழ்ந்து மத்தவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரியான ஒரு வாழ்க்கைய எந்த மாதிரி பண்ணா முடியுன்றது உங்களுக்கு தான் தெரியும். என் விருப்பத்த சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்களோட விருப்பம்னு சொல்லிட்டு, அத அப்படியே கடவுள்கிட்ட சரண்டர் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத பத்தி பெருசா யோசிக்காம, நீங்க பாட்டுக்கு உங்க லைஃப்ல போங்க அப்படின்றத நான் ஒரு தியரியா எழுதி என்னோட மென்டீஸ்க்கு 2 நாள் முன்னாடி தான் நான் அனுப்புனேன். அனுப்பி நீங்க எல்லாருமே வந்து இத வந்து பார்த்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் பண்ணி முடிங்க அப்படின்னு நான் சொன்னேன். கரெக்ட்டா இப்ப இன்னைக்கு வந்த பாட்டு வந்து அதோட பயங்கரமா மேட்சிங்கா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த தியரியோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். யாரெல்லாம் வந்து அத ரீட் பண்ண முடியுமோ, ஃப்ரீயா இருக்கும்போது ரீட் பண்ணுங்க. ஸோ இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாட்டுல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா ஒருத்தவங்க டிவைன் அலைன்டு லைஃப், இறைவன் காட்டுன வழி, இறைவனுக்கு பிடிச்ச வழியில நம்ம வாழ்ந்து இறைவன மட்டுமே மனசுல நினைக்கும்போது, நம்ம எப்படி இருப்போம் அப்படின்றத இந்த பாட்டுல சொல்லியிருக்காங்க. அத நம்ம இப்ப பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் பாட்டு பாடிடலாம். அருமை வல்லோன் கலை ஞானத்துள் தோன்றும், பெருமை வல்லோன் பிறவிச்சுழி நீந்தும், உரிமை வல்லோன் உணர்ந்து ஊழி இருக்கும், திறமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே. ஃபர்ஸ்ட் லைன் வந்து அருமை வல்லோன். அருமை வல்லோன்னா ரொம்ப ரேரான, ரொம்ப சுப்ரீமான, ரொம்ப வந்து இருக்கிறதுலே வந்து பவர்ஃபுல்லான எல்லா விதமான திறமைகளையும் கொண்டவன் அப்படின்னு அர்த்தம். வல்லோன் அப்படின்னா அதை வின் பண்ணவங்க, வல்லவன் அதில் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இருக்கிற எல்லா விதமான ரொம்ப ரேரஸ்ட் ஸ்கில்ஸு, பெஸ்ட் ஸ்கில்ஸு அப்படின்றத தான் நம்ம அருமை வல்லோன் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாராலையும் அதை வந்து சாதிக்க முடியாது, அவங்க எல்லாராலையும் அதை அச்சீவ் பண்ண முடியாது. மேபி எல்லாராலையும் ஒரு 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 விஷயத்தில் வேணும்னா அவங்க ரொம்ப திறமையாக இருப்பாங்க, ஆனால் நிறைய விஷயத்தில் வந்து அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் தன்னோட லைஃபுக்கு தனக்கு தேவையான எல்லா திறமைகள்லையுமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வல்லவனாக இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் அது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி டிவைன் எபிலிட்டின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கலை ஞானத்துள் தோன்றும். அந்த கலை வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி வரும்னா ஞானம் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும், வேறு எப்படி இருக்காது. சின்ன வயசுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணியோ இல்லை ஒரு மென்டர் வந்து சொல்லி கொடுத்தோ அப்படிலாம் இல்லை. தனக்குள்ளே வந்து அந்த இறைவனை தேடி, நான் சொன்ன அந்த 3 விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, மெடிடேஷன், அதுக்கப்புறம் வந்து சேரிட்டி, அதாவது மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, தென் ஸ்பிரிச்சுவலாக ரீட் பண்ணுறது. இது மூணும் ரெகுலராக விடாமல் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விஸ்டம் வந்து நம்மளுக்கு வரும். அந்த ஞானம்னு ஒன்று வரும். அந்த ஞானம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்மளுக்கே தெரியாமல், நம்ம எந்த விதமான ஸ்பெஷல் எஃபர்ட்ஸும் போடாமல் அதுவே வெளிப்படுமா. அந்த அளவுக்கு அந்த பிரெயின் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெஷினு. அந்த மெஷினுக்கு இந்த 3ஐயும் நம்ம ஃபியூயலாக போடும் போது அந்த விஸ்டம் வந்து நம்ம எந்த எஃபர்ட்ஸும் போடாமலே ஆட்டோமேட்டிக்காக வந்து பெஸ்ட் ஸ்கில்ஸை வந்து நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட் லைனில். அப்போ ஃபர்ஸ்ட் லைனோட இது என்ன அப்படின்னா, ஞானம் வரும்போது உனக்கிட்ட இருக்கக்கூடிய மேக்ஸிமம் உனக்கு தேவையான எல்லா ஸ்கில்லும் எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக உனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் லைனோட மீனிங். ரெண்டாவது லைன், பெருமை வல்லோன் பிறவி சுழி நீந்தும் அப்படின்னா, பெருமை வல்லோன் அப்படின்னா அந்த பெருமை வந்து அடையக்கூடிய தகுதியானவன். பெருமை அப்படின்னா என்ன, யாரையாவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது ஒரு நேம் அச்சீவ் பண்ணுறது, இல்லை இருக்கிறதுலே எல்லாராலையும் சாதிக்க முடியாத ஒரு பெரிய விஷயத்த சாதிக்கிறது. அது ஒரு புக்கு நீங்கள் எழுதுறதா இருக்கலாம், இல்லை பயங்கரமான ஒரு மணி ஏர்ன் பண்ண பர்சனாக இருக்கலாம், இல்லை யாருமே சாதிக்க முடியாத ஏதாவது ஒரு கலையை வந்து நீங்கள் சாதிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப ஒரு பெரிய பர்சனாலிட்டியாக இருக்கலாம், எதா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பெருமை கிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு பர்சனாக நம்ம வந்து மாறுவோமா, அதுக்கான கேப்பபிலிட்டி நம்மளுக்கு கிடைச்சிருமா. அதான் பெருமை வல்லோன். பிறவி சுழி நீந்தும் அப்படின்னா, அந்த பிறவி சுழி எப்படின்னா, எல்லாரோட லைஃப்லையும் எப்படி இருக்கும், அந்த பிறவின்றதே வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. லைஃப்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், அப்புறம் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும் அப்படிலாம் சொல்லி அதில் தானே நம்ம வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகிறோம். ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்களாம், ரொம்ப அப்படி ஜாலியாக ஸ்விம் பண்ணுவாங்களாம். மிச்சம் எல்லாரும் இந்த காட்டாத்துல மாட்டிக்கிட்டவங்க மாதிரி வந்து கஷ்டப்படுவாங்க. சர்வைவல் மோடில் எல்லாரும் இருக்கும்போது இவங்க மட்டும் அப்படியே அழகாக மிதந்துக்கிட்டே போவாங்களாம். அந்த மாதிரியான ஒரு பர்சனாக மாறிடுவாங்களாம். ஓகே, எந்த விதமான பயமும் இல்லாமல் அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க அப்படின்றது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ பெருமை வல்லோன், பெருமை உடையவர், ரொம்ப பெரிய மிகப்பெரிய பேர் எடுக்கக்கூடிய அளவுக்கு கேப்பபிளான ஒரு பர்சனாக மாறி இந்த பிறவி சுழியையும் நீந்தும்னா ஸ்விம் பண்ணிட்டு போகிறாங்க, போராடாமல் வந்து அழகாக வந்து அதை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு அர்த்தம். தென் மூணாவது லைன் வந்து உரிமை வல்லோன் உணர்ந்து ஊழி நிற்கும். இதுதான் எனக்கு செம்மையா, எனக்கு ரொம்ப பிடிச்ச லைனு. என்னன்னா, அவன் லைஃப் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு, இவங்களோட லைஃப் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இவங்க கண்ட்ரோல் எடுத்துருச்சு. அதாவது எது கண்ட்ரோல் எடுத்துருச்சான், நம்மளோட சோல் வந்து கண்ட்ரோல் எடுத்துருச்சான். அதை புரிஞ்சு ஊழி வந்து எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதான். ஊழினா என்னது, ஃபேட்டு, நம்ம தலையெழுத்து. நம்ம எத்தனை தடவை வந்து நம்ம நினச்ச மாதிரி நடக்காமல் நம்மளுக்கு நிறைய கஷ்டம் வரும்போது அதுக்கு காரணமே புரியாத போது நம்ம இப்போ யாரை சொல்லியிருக்கோம், எல்லாம் என் தலையெழுத்து, எனக்கு விதி இப்படி இருக்குது, விதி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த ஊழின்றது வந்து வேறு ஒன்றுமே இல்லை, விதி. அந்த விதி எப்படி விளையாடும், டைம் மூலமாக விளையாடும். ஒரு 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 ரைட் டைமுக்கு நம்மளுக்கு வந்து எதுவுமே கிடைக்காம போகும். காலம் வந்து கரெக்டான காலத்தில் கரெக்டாக கிடைக்காம போகிற விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து கர்மாவோட விளைவுகள். கர்மானால வந்து நம்மளுக்கு நிறைய கஷ்டங்கள் நடக்கும், ஹெல்த் ரீதியாக நடக்கும், இல்லை ஃபினான்ஷியலாக லாஸ் நடக்கும், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி எல்லா விதமான ப்ராப்ளம்ஸும் கர்மா மூலமாக நடக்கும். இல்லைன்னா அந்த பிறவி சைக்கிள்ன்றது, ஒரு இன்பம் வந்தால் கண்டிப்பாக ஒரு துன்பம் வந்து தான் ஆகும். ஒரு துன்பம் வந்து முடிச்ச பிறகு திரும்பி கொஞ்சம் இன்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாறி மாறி இருக்கிறது இல்லையா. இதெல்லாம் தான் கலந்தது தான் வந்து நம்ம விதின்னு சொல்லுவோம், தலையெழுத்துன்னு சொல்லுவோம், ஃபேட்டுன்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன பண்ணுமா,
ஐயையோ! இவங்கிட்டலாம் நம்ம வந்து எந்த வேலையும் காட்ட முடியாது. ஏன்னா, அந்த உரிமை வந்து இவங்களுக்கு இருக்கு. அந்த உரிமை வந்து அவங்களுக்கு வந்துருச்சு. எப்படி உரிமை வந்துருச்சு? அவங்க வந்து இறைவனோட கலந்த இறைவன் காட்டின வழியில அவங்க போக ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த வழியில அவங்க மாஸ்டர் ஆயிக்கிட்டே இருக்கிறாங்கன்ற போது, இவங்களோட லைஃப் வந்து டோட்டலா இறைவனும், இவங்களோட ஆன்மாவும் கண்ட்ரோல் எடுத்துருச்சு அப்படின்றத ரியலைஸ் பண்ணிட்டு, விதி வந்து பக்கத்திலேயே வராதாம். அது பாட்டுக்கு தள்ளி நின்று அது வேடிக்கை பார்க்குமாம். அதுதான் வந்து இதுல வந்து பியூட்டிஃபுல்லா அந்த லைன்ல சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப புடிச்ச லைன்னா இதுதான். அடுத்த 4த் லைனு, "திருமை வல்லாரோடு சேர்ந்தனன் யானே." திருமை அப்படின்னா, திறமைன்றதையும் நம்ம சேர்த்துக்கலாம். திருமைன்றது அப்படி ஒரு சேக்ரெட்னஸ், அப்படி ஒரு டிவைன் ரிச்னஸ். அதுதான். இப்ப நாம சொன்ன மேல எல்லாமே வந்து அவர் வந்து இந்த திருமை உள்ளவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த திருமைன்றது அந்த மாதிரியான ஒரு டிவைன் பியூரிட்டி, டிவைன் வெல்த் நிறைஞ்ச பீப்பிளோட நானும் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சந்தோஷமா சொல்றாரு. இந்த மாதிரி ஆட்களோட நானும் கலந்துட்டேன், ஒன்னோட ஒண்ணா கலந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதை வந்து அவ்வளோ பெருமையா சொல்றாரு. நான் இவங்க இந்த மாதிரியான ஸ்பிரிச்சுவலா பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய சோல்ஸோட நான் கலந்துட்டேனேன்னு சந்தோஷப்படுறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நானும் அந்த லெவல் அச்சீவ் பண்ணிட்டேன், எனக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா மட்டும் ஒரு பர்சன் மாறுனா என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத வந்து எவ்வளோ அழகா சொல்லிட்டாங்க பாருங்க. அதை நான் திரும்பி உங்களுக்கு ரீகால் பண்றேன். எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ் வந்துரும். ஏன்னா நான் இதெல்லாமே நான் உணர்ந்துட்டு இருக்கேன். லாஸ்ட் 1 இயரா எனக்குள்ள நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்ன ஒரு பெஸ்ட் சூப்பர் ஹியூமன் பீயிங்கா மாத்துது. இந்த சூப்பர்மேன் மாதிரியான ஒரு பர்சனா என்னைய மாத்திட்டு இருக்கிறத நானே ஃபீல் பண்றேன். ஆனா ரியாலிட்டி மத்தவங்க பேசுறதுக்கும், எனக்குள்ள நடக்கிறதுக்கும் நெறைய டிஃபரன்சஸ் இருக்கிறத பார்த்து நான் ரொம்பவே கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல போய் அப்புறம் நான் ஃபைனலா டிசைட் பண்ணேன். இல்ல இண்டிவிஜுவல் வில்லுனால தான் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஷனுக்கு போறாங்க அப்படின்றத புரிஞ்சு, நான் வந்து ஒரு கிளாரிட்டிக்குள்ள வந்து அந்த தியரிய வந்து நான் ரெடி பண்ணி நான் போட்ட பிறகு எனக்கு இது வரும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ். அவங்களோட டேலண்ட்ஸ் வந்து எப்படி இவங்களுக்கு மட்டும் இவ்ளோ டேலண்ட் வந்துச்சு? எப்படி இவங்க மட்டும் இவ்ளோ டிஃபரெண்ட்டா யோசிக்கிறாங்க? அ இவங்க மட்டும் என்ன பண்ணிட்டு வந்தாங்க? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஷாக் பண்ற மாதிரியான டேலண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இது மூலமா. அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, டிவைன் விஸ்டம் மூலமா கிடைக்கும். நம்ம வந்து ரெகுலரா வந்து ஸ்பிரிச்சுவல் ரீடிங் பண்ணி, ரெகுலரா அடுத்தவங்களுக்கு வந்து நல்லது பண்ணி, மெடிடேஷன் பண்ணி நம்மளையே நம்ம வந்து புரிஞ்சுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா எல்லா விதமான டேலண்ட்டும் நம்மளுக்குள்ள வந்துரும். தென் 2வது எபிலிட்டி டு லிவ் சக்சஸ்ஃபுல்லி இன் திஸ் வேர்ல்டு. அதாவது மத்தவங்க எல்லாரும் வந்து போராடி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஐயோ போற போக்குல நான் பாட்டு போயிட்டே இருக்கேன், ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நிறுத்தி நிதானமா நம்ம லைஃப்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கரெக்டா புரிஞ்சு என்ஜாய் பண்ணி வாழ்வோம். இன்பம் வந்தாலும் என்ஜாய் பண்ணி வாழ்வோம். சேலஞ்சஸ் வந்தாலும், ஏன்னா துன்பம்ன்ற வார்த்தைக்கு இடமே கிடையாது நம்ம லைஃப்ல. சேலஞ்சஸ் தான் வரும். அந்த சேலஞ்சஸ்க்கு பின்னாடி கடவுள் ஒரு லெசன் வச்சிருக்காருன்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமா லைஃப் எடுத்துட்டு போவோம். அதுதான் அந்த செகண்ட் எபிலிட்டி. தென் 3வது கம்ப்ளீட் செல்ஃப் ஓனர்ஷிப் அண்ட் லைஃப் மாஸ்டரி. நம்ம லைஃப் நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கும். நம்மனா நான் மட்டும் கிடையாது. நம்ம கூட யார் இருக்கா, டிவைன் ஃபோர்ஸ் வந்து நம்மளோட ஒண்ணா கலந்து பின்னி பிணைஞ்சு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஃபேட்டுக்கு வந்து இங்க வந்து வேலையே இல்லாம போயிடும். அப்ப நம்ம எதுலெல்லாம் மாஸ்டரா இருப்போமா, நம்மளோட தாட்ஸ்ல மாஸ்டரா இருப்போம், நம்மளோட எமோஷன்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், நம்ம பேசுற வார்த்தைகள் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், நம்ம ஆக்ஷன்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், அப்புறம் நம்ம டெசிஷன்ஸு, அப்புறம் நம்மளோட எனர்ஜி, இது எல்லாமே நம்ம கண்ட்ரோல்ல வந்து ஊழி விட்டுருமா. இப்ப நீங்க சில நேரம் வந்து யோசிப்பீங்க, ஏன் இது நடந்துச்சுன்னே எனக்கு புரியல, ஏன் இந்த மாதிரி நான் பேசினேனே தெரியல, ஏன் எனக்கு இந்த மாதிரி தாட்ஸ் வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஏதாவது நெகட்டிவா ஒரு சுச்சுவேஷன் முடிஞ்ச பிறகு நீங்க யோசிப்பீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த விதியோட வேலையா இருக்கும். ஆனா இங்க வந்து விதி அந்த மாதிரி நம்ம கிட்ட வந்து இன்டரப்டே பண்ணவே முடியாதாம். அது உணர்ந்து தள்ளி நிக்குமா. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும், நம்ம என்ன பேசுறோமோ அதை தான் நம்ம பேசுவோம். அந்த நம்மன்றதுக்குள்ள நம்மளோட இறைவன் கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்ச நம்ம சோலும் இறை அந்த சக்தியும் வந்து கலந்து இருக்கிறது தான் அந்த செல்ஃப் மாஸ்டரின்னு சொல்றாங்க இதுல. அதுக்கப்புறம் 4வது வந்து ஸ்டெபிலிட்டி. பயங்கர ஸ்டேபிளா இருப்போம். நம்ம வந்து அந்த டைம், ஃபேட், கர்மா இது எதுவுமே நம்மள எதுவுமே பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ 43 இயர்ஸ் ஆகுது. ஒரு நாள் கூட நான் வந்து எனக்கு வந்து 40 நான் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் எனக்கு வந்ததே இல்ல. எப்பவுமே வந்து இன்னும் இன்னும் வந்து 1000 வருஷம் கூட நம்ம இருப்போம். நம்ம இம்மார்ட்டல் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ல பார்க்கும்போது எனக்கு இந்த 40 இயர்ஸ்ன்றது வந்து ரொம்ப குட்டியா தெரியுது. ஏதோ ஒரு 5 வயசு, 10 வயசு பிள்ளை தான். இன்னும் எவ்வளவோ இருக்கு காலங்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆங்கிள்ல தான் நான் பார்க்குறேனே தவிர,
நான் வந்து மிட் ஏஜ் வந்துட்டேன் அப்படின்ற ஒரு நாளும் வந்து எனக்கு அந்த ஃபீலிங் வந்து வந்ததே கிடையாது. அதுதான் வந்து நம்ம வந்து டைமை வின் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். இதே மாதிரி ஃபேட்டையும் வின் பண்ணிட்டோம். கர்மா நம்மளுக்கு கண்டிப்பா ஏன்னா நம்ம ஒவ்வொரு மொமெண்ட்டும் நம்ம பார்த்து பார்த்து நடக்கிறோம் அப்படின்ற போது, நம்மளையும் மீறி ஏதாவது ஒரு கர்மா நடந்துச்சுன்னா, அதுக்கேத்த மாரி நம்மளுக்கு என்ன பண்ணணுன்றது தெரியுது. ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் நம்ம வந்து கான்ஷியஸா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கும்போது, இது எதுவுமே நம்மள எதுவுமே பண்ண போறது கிடையாது. அதுக்கடுத்து ஆ நம்ம யாரோட கனெக்ட் ஆனாலும் எப்படி கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோல்ஃபுல்லா தான் நம்ம கனெக்ட் ஆவோம். சும்மா கடமைக்குன்னு யார்கிட்டயும் நம்ம பேச மாட்டோம். ஆ ஏனோ தானோன்ற ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லாம் மெயின்டெயின் பண்ண மாட்டோம். அது பீ இட் ஃப்ரெண்டு, நெய்பர்ஸ் இல்ல சிஸ்டர்ஸ், சிப்லிங்ஸ், பேரண்ட்ஸ் யார வேணாலும் எடுத்துக்கோங்க. ரிலேட்டிவ்ஸ் எடுத்துக்கோங்க. ஒன்லி சோல்ஃபுல் கனெக்ஷன்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்மளோட வந்து கனெக்ட் ஆக முடியுமே தவிர, வேற யாரோடையும் நம்மளால வந்து கனெக்ட் ஆக முடியாது. அவங்க நெனச்சாலும் நம்ம கூட வந்து கனெக்ட் ஆறதே பாசிபிலிட்டியே இல்லாம போயிரும். அந்த மாதிரி நம்மளோட யூனியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு அ பீப்பிளோட நம்ம வந்து கனெக்ட் ஆற மாதிரியான சிச்சுவேஷன் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த பாட்டுல வந்து நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். ஆ ஸோ ஒரு பெர்சன் வந்து ஸ்பிரிச்சுவலா மாறுனா என்ன நடக்கும் அப்படின்னா, சிம்பிளா சொல்லப்போனா அவங்க வந்து ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்கா இருப்பாங்க. அப்போ ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்கா இருக்கும்போது, அவங்களால வந்து எல்லாத்தையுமே வந்து பெஸ்ட்டா எடுத்துட்டு முடியும். மத்தவங்க வாழ்ற வாழ்க்கைய விட 1000 டைம்ஸ் வந்து கிரேட்டா வாழ முடியும். பெஸ்ட்டா வாழ முடியும். ஐடியலா வாழ முடியும். அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து விட்டுட்டு போயிட்டு, ஜஸ்ட் ஒரு செயிண்ட்டாவோ, இல்லன்னா வந்து ஒரு அன்இன்ஸ்பைரிங் ஒரு பீப்பிளாவோ, ஜஸ்ட் வந்து மத்தவங்க வந்து அவங்க கிட்ட வந்து இவங்க கிட்ட போய் பிளெஸிங்ஸ் மட்டும் வாங்கிக்குவோம். இவங்க கிட்ட இருந்தா பாசிட்டிவா இருக்கும்னு சொல்லிட்டு தேவைக்கு மட்டும் வந்து மத்தவங்க போயிட்டு, போயிட்டு வர மாதிரியான பெர்சனா இல்லாம, எல்லாரும் என்ன ஆவாங்க அப்டின்னா, ஐயோ! வாழ்ந்தா இவங்கள மாரி வாழணும். நானும் இவங்கள மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறேன். அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஸ்பைரிங் லீடர்ஷிப் பெர்சனாலிட்டியா மாற முடியும் இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டில. இதுதான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அத வந்து சொல்றதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த சாங் மூலமா கடவுள் வந்து எனக்கு அத சொல்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிய குடுத்துருக்காரு. அதுவும் இந்த ஒரு நல்ல நாள்ல வந்து குடுத்துருக்காரு. எல்லாரும் இத புரிஞ்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து உங்கள வந்து லைஃப்ப விட்டு ஓடி போக வைக்காது. லைஃப்ப வந்து உங்கள பெஸ்ட்டா வாழ வைக்கும். அத புரிஞ்சு எல்லாருமே வந்து இறைவன உணர்ந்து, இறைவன் காட்டுன வழியில போறதுக்கு ஆரம்பிங்க. முக்கியமா உங்களோட பிள்ளைங்களுக்கு அத சொல்லிக் குடுங்க. ஏன்னா சின்ன வயசுலயே அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க மனசுல வந்து தேவையில்லாத எல்லா நெகட்டிவ் இன்புட்ஸும் வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து இரேஸ் பண்ணிருவாங்க. இரேஸ் பண்ணிட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப அந்த கிராஸ்பிங் பவர் பயங்கரமா இருக்கும். அவங்களால வந்து ரொம்ப குயிக்கா எல்லாத்தையும் புரிஞ்சு அவங்க லைஃப்ப எடுத்துட்டு முடியும். அதனால உங்க வீட்ல பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மெடிடேஷன் சொல்லிக் குடுங்க. மத்தவங்களுக்கு உதவி பண்ற ஹேபிட் டெய்லி வந்து பண்ணணுன்ற அந்த ஹேபிட்ட கொண்டு வர வைங்க. அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலா வந்து நெறைய விஷயங்கள டீச் பண்ணுங்க. இது பண்ணாலே தேங்க் யூ ஆல்.